அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலைவாய்ப்புக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 98,000 ப்ளஸ் வேகன்சி அஃபிஷியலாக நமக்கு கிடைச்சிருக்குதுங்க. சரிங்களா? அதில் தமிழ்நாடுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 32,500 ப்ளஸ் வேகன்சி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. டோட்டலாக நமக்கு 3 விதமான போஸ்டிங் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ அந்த 3 விதமான போஸ்டிங் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எம்டிஎஸ் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபு, போஸ்ட்மேன், மெயில் கார்டு, இந்த 3 விதமான போஸ்டிங்க்கு வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக கொடுத்துருக்குறாங்க. இதற்கான அஃபிஷியல் அப்டேட் தான் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். சரிங்களா? இந்த ஜிடிஎஸ் வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துல கண்டிப்பா ஒரு தடவையாவது நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலா ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ இந்த வருஷத்துக்கான நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலா கொடுத்தாச்சுங்க. அதே மாதிரி ஒரு வருஷத்துல 2 தடவை கொடுக்கும்போது இப்போ இந்த மாசம் கொடுத்ததுக்கு அப்புறம் இதுல இருந்து கரெக்டா வந்து 5ல இருந்து 6வது மாசத்துல கண்டிப்பா இன்னொரு நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாவே வெளியிடுவாங்க. சரிங்களா? ஸோ இது எல்லாமே பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு மாவட்ட வாரியா எவ்வளவு வேகன்சி கொடுத்துருக்குறாங்க, அதுல என்னென்ன மாவட்டத்தை சூஸ் பண்ணா நமக்கு ஈஸியா இந்த வேலை கிடைக்கும், ஸோ அப்படின்றதுக்கான முழு தகவலும் பார்க்க போறோம். அதை தொடர்ந்து இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நமக்கு 32,500 ப்ளஸ் வேகன்சி தமிழ்நாடுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க இல்லையா? அந்த வேலைவாய்ப்பில் நமக்கு ஈஸியாக எப்படி வேலை கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அதே மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் டேட் என்ன, எண்டு டேட் என்ன, அதை பற்றின முழு தகவலும் பார்க்க போகிறோம். அதை தொடர்ந்து இதற்கான சம்பளம் பர் மந்த்துக்கு சேல்ரி எவ்வளோ கிடைக்கும், மினிமம் சேல்ரி எவ்வளவு, மேக்ஸிமம் சேல்ரி எவ்வளவு, ஸோ அதே மாதிரி இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் மினிமம் ஏஜ் என்ன அப்ளை பண்ணுறதுக்கு, மேக்ஸிமம் ஏஜ் என்ன, ஸோ அதை பற்றின முழுமையான தகவலும் இந்த வீடியோவிலே பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ அதை தொடர்ந்து இந்த வேலைவாய்ப்பில் யார் யாருக்கு முன்னுரிமை கொடுக்க போகிறாங்கன்றதை பற்றின அப்டேட்டுமே பார்க்க போகிறோங்க. ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ், நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கவங்க எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணிங்கன்னா இன்னமும் பயனுள்ளதாக இருக்குங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழு அப்டேட்டுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இங்கே தெளிவாக மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள். போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் ரெக்ரூட்மெண்ட் 2025க்கான புதிய நோட்டிஃபிகேஷன் என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, எம்டிஎஸ் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபு, போஸ்ட்மேன் அதாவது கொரியர் பண்ணுறது, மெயில் கார்டு, ஆஃபீஸ் ஸ்டாஃப், ஓகேங்களா? இந்த 3 விதமான போஸ்டிங் தான் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க அஃபிஷியலாகவே. சரிங்களா? இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் இந்த வேலைவாய்ப்பானது நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, இந்தியா போஸ்ட் ஆஃபீஸ் அங்கேருந்து தான் நமக்கு அஃபிஷியலாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க நம்ம ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஆஃப்லைன் மெத்தட் கிடையாது. சரிங்களா? ஸோ அதனால் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் பார்த்தீங்கன்னா, ஆண்கள், பெண்கள் அனைவருமே விண்ணப்பிக்கலாம். ஸோ இதில் வந்து இவங்க தான் அப்ளை பண்ணணும், இவங்க தான் அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னு கிடையாது. ஸோ நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருக்கீங்க அப்படின்னாவே நீங்க ஈஸியா தெளிவாவே அப்ளை பண்ணிக்கலாங்க. அடுத்ததான் லொகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லா கேண்டிடேட்ஸ் இருக்கிற ஆண்கள், பெண்கள் அனைவருமே விண்ணப்பிச்சுக்கலாம். அதே மாதிரி இது வந்து ஜாபோட டைப்பை பொறுத்த வரைக்கும் நிரந்தரமான ஒரு அரசு வேலை தான். இதுல வந்து பகுதி நேர வேலையோ இல்ல கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணி ஜாப்போ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நிரந்தரமான ஒரு அரசு வேலை தாங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததா மினிமம் எலிஜிபிலிட்டி என்ன, மேக்ஸிமம் எலிஜிபிலிட்டி என்ன, என்ன படிச்சிருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்றாங்க. மினிமம் நீங்க 10ஆம் வகுப்பு படிச்சு பாஸ் பண்ணியிருக்கணுங்க. 10ஆம் வகுப்பு படிச்சிருந்தாவே ஆல்மோஸ்ட் நீங்க எல்லா போஸ்டிங்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ அதற்கு மேல 12ஆம் வகுப்பு, டிகிரி, டிப்ளமோ, ஐடி, யூஜி, பிஜி, மாஸ்டர் டிகிரி, எனி டிகிரி, எத்தனை டிகிரி நீங்க முடிச்சிருந்தா கூட இந்த வேலைவாய்ப்புக்கு எலிஜிபிள் தான். மினிமம் குவாலிஃபிகேஷன் 10ஆம் வகுப்பு நீங்க படிச்சு பாஸ் பண்ணியிருக்கணுங்க. அடுத்ததான் இதற்கான சம்பளம் பர் மந்த்துக்கு எவ்வளோ சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 18,000லேருந்து ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு 81,000 வரைக்கும் பர் மந்த்துக்கு இதற்கு சேலரி வந்து கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும். சரிங்களா?
அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ஜென்ரல் ஓபிசி கேட்டகரிங்களுக்கு ஃபீஸ் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ரூ. 100 ஃபீஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எஸ்சி எஸ்டி இடபிள்யூஎஸ் கேட்டகரி பிடபிள்யூ கேட்டகரி இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் எதுவுமே கிடையாதுங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததான் வந்து வேகன்சி டீட்டெயில்ஸை பொறுத்த வரைக்கும் போஸ்ட்மேன், மெயில் கார்ட், எம்டிஎஸ் இந்த போஸ்டிங்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அஃபிஷியலாக கொடுத்துருக்குறாங்க வேகன்சி எல்லாமே. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க இது செலெக்ஷன் அதாவது மெரிட் லிஸ்ட் தான். உங்களுடைய 10வது மார்க்கை வச்சு தான் இதில் வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கிரேட் பாயிண்ட். அதாவது நீங்கள் உங்களுடைய 10வது மார்க்கை வச்சு உங்களுக்கு கிரேட் போடுவாங்க. ஓகேங்களா? கிரேட் 1ஆ, கிரேட் 2ஆ, அது A1 கிரேடா, A1 டு A2 கிரேடா, B1 கிரேடா, B2 கிரேடா, C1 கிரேடா, C2 கிரேடா, D கிரேடா அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டு தான் உங்களை எல்லாமே செலக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இது எல்லாமே உங்களுடைய மார்க்கை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வரப்போகுதுங்க. ஸோ அடுத்ததான் வந்து சேலரியை பொறுத்த வரைக்கும் 18,000லேருந்து 81,000 வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்க 18 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலான்றதையும் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கு எப்போலேருந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா வரக்கூடிய 15ஆம் தேதியிலிருந்து இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணி அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கான அப்டேட் இதுதான். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.